ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, எனர்ஜி செக்டாரில் ஒரு 3 டோக்கன்ஸை நான் நோட் பண்ணியிருக்கேன். எனர்ஜி வெப் டோக்கன், டை ஒன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோவன் எனர்ஜி, ஆர்டபிள்யூஎன் அப்படிங்கிற டிக்கரில் வருது. ஸோ இந்த 3 டோக்கனை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனர்ஜி செக்டார் அப்படிங்கிறது நம்ம எப்படி எவல்யூஷன் ஆச்சு அப்படிங்கிறது லைட்டாக பார்த்துட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி டெக்னிக்கல் இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், கன்சென்சஸ் மெக்கானிசம்லாம் சொல்லி தான் உங்களுக்கு ப்ராஜெக்டில் போவேன். பட் இந்த ப்ராஜெக்ட் தியரிட்டிக்கலான நாலேஜ் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் டீப்பாக உள்ள டெக்னிக்கலாக கொடுத்தாலுமே நமக்கு ரொம்ப வாஸ்ட்டாக தெரியும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து 10-15 மினிட்ஸ் டைம் கொடுத்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடாக இல்லாமல் எல்லாத்துக்குமே எளிமையாக புரியுற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் இந்த 3 டோக்கன்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, நமக்கு ஜென்ரலாக எப்படி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது பவர் ஒரு அயன் ராட் எடுத்துக்குங்க. அதே மாதிரி மேக்னெட்டுக்கு நடுவில் வச்சு சுற்றணும் அப்படின்னா எலக்ட்ரான் இந்த அயன் ராடில் மூவ் ஆகும். அதை தான் எலக்ட்ரிசிட்டி பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சுத்த வைக்கிறதுக்கு, அதாவது இந்த ராடை சுத்த வைக்கிறதுக்கு நம்ம மோட்டார்ஸு, ஃபியூல், இந்த ஃபாசில் ஃபியூல்லாம் யூஸ் பண்ணி, டீசல், கோல் அதெல்லாம் யூஸ் பண்ணி சுத்த வைக்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேன். நிறைய தெர்மோ டைனமிக், ஹைட்ராலிக், எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், இந்த மாதிரி நிறைய பவர் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபாசில் ஃபியூல் அப்படிங்கிறது அந்த ரொட்டேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய கோல், இந்த மாதிரி டீசல் இதெல்லாம் போட்டு அந்த மோட்டர் ரன் பண்ணி ராடை சுற்ற வச்சு எலக்ட்ரிசிட்டி எடுப்பாங்க. இதே நீங்கள் இந்த ஃபேன் இருக்கு, அதாவது விண்ட் பவர் டவர் அப்படிங்கிறது காற்று மூலமாக இது சுற்றும் போகும்போது பவர் எடுப்பாங்க. இதே வாட்டர் ஃபால் ஆகும்போது இந்த ஃபேனில் படும்போது ஃபேன் சுற்றும், அதான் ஹைட்ரோ எலக்ட்ரிக். ஆனால் அந்த ஃபால்ஸில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி சம்டைம்ஸ் வராமல் போகும். அப்போ டேம்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ நல்லா பைப்பில் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ராடு, இந்த மாதிரி ஃபேன் மாதிரி இருக்கிற வச்சு சுற்றுவாங்க. அந்த கான்செப்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சோலார் தெர்மல், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃப்யூச்சர். ஓகே, ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டை மாசுபடுத்துது. ஸோ அது என்விரான்மெண்ட்டுக்கு கேடு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சோலார் நோக்கி போகிறோம். விண்ட் எனர்ஜி கண்டிப்பாக மாசுக்கு ஏற்படுத்து. அதுதான் இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இதில் ஸ்டோர் எடுக்க முடியாது. சம்டைம்ஸ் காற்று இருக்கும், சம்டைம்ஸ் காற்று இருக்காது. ஸோ அந்த டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பவரும் ஜென்ரேட் பண்ண முடியாது. காற்று இருந்தாலுமே அதிகமாக எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்கிறதுனால சோலாருக்கு போகிறாங்க. சோலார் தான் ஃப்யூச்சர். அது உங்களுக்கே தெரியும். ஓகே, இது எல்லாமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டார்ஸில் அவங்க ப்ரைவேட் கையில் தான் இருக்குது. கவர்மெண்ட் கவர்ன் பண்ணுறாங்க, அதாவது மேற்பார்வையிட்டு அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இது யூட்டிலிட்டிஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூட்டிலிட்டிஸ் கம்பெனிஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பவர் சோர்ஸ். நான் சொன்ன மாதிரி சோலார் பவர் பிளான்ட் ஆகட்டும், தெர்மல் ஆகட்டும், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஆகட்டும், எதாக இருந்தாலுமே இந்த பவர் சோர்ஸ் அதுலேருந்து எடுக்கிறாங்க, பவர் எடுக்கிறாங்க. அது எது கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் கிரிட் அப்படிங்கிறது கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒன்றும் கிடையாது, இங்கே டவர், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, அதே மாதிரி தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டவராக இருக்கும். இதுதான் எந்தெந்த சிட்டிக்கு எவ்வளோ வாட்ஸ், எவ்வளோ வோல்டேஜ் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணும். ஸோ இந்த பவர் கிரிட்டை பார்த்திங்க அப்படின்னா கவர்னன்ஸ் பண்ணுறது கவர்மெண்ட் தான். ஸோ அந்தந்த சிட்டிக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த பவர் கிரிட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய சிட்டிக்கு இவ்வளோ கொடுக்கும். சிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக உங்களுக்கு ஹோம் இருக்கும். ஸோ வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பவரை கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஸோ மிச்சம் ஏதாவது நம்ம கன்சியூம் பண்ணாத பவர் இருந்துச்சு அப்படின்னா அது திருப்பி பவர் கிரிட்டுக்கே போகும். பவர் கிரிட்டு அதாவது யூஸ் பண்ணாத பவர், அதாவது அதிகமாக எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பவர், அதாவது இங்கே நிறையா தேவைக்கு அதிகமாக கொடுக்குது இந்த பவர் சோர்ஸ் அப்படின்னா அந்த பவரை வேறு சிட்டிக்கும் கூட கொடுத்துக்குவாங்க. ஓகே, அங்கே இருக்குது. ஸோ இங்கே தேவையில்லை அப்படின்னா அடுத்த சிட்டி கொடுப்பாங்க. இப்படி தான் இப்போ கரண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதே மாடல் தான் எனர்ஜி வெப் டோக்கன், டை ஒன், ரோவன் காயின் எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம மாற்ற போகிறது கிடையாது. பட் ரோவன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ ரோவன் எனர்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், அதாவது பவர் சோர்ஸ்க்கு பதிலாக இவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா சோலார் பேனல்ஸ் நம்ம வீட்டுக்கு மேலேயே போட்டுக்குவாங்க. ஸோ இப்போ கரண்ட் சிஸ்டமும் அதே தான். பெங்களூர் மாதிரி மெட்ரோ சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கெய்சருக்கு பதிலாக, அதாவது ஹாட் வாட்டருக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சோலார் பேனல் தான் வச்சுருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ பவர் சோர்ஸ்க்கு பதிலாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரூஃப் டாப்பில் பேனல் போட்டுருவாங்க, சோலார் பவர் பிளான்ட் போட்டுருவாங்க. ஓகே சார், பவர் பிளான்ட் பேனல். ஓகே, அந்த பேனல் சன்லைட் மூலமாக அது என்ன ஆகுன்னா எனர்ஜி எடுத்துக்கும். அது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சத்தை அதே மாதிரி பவர் கிரிட்டில் ரிட்டர்ன் போயிடும்.
ஓகே. ஸோ அதை வந்து எகெயின் அது வந்து ரீயூஸ் பண்ணிக்குவாங்க கவர்மெண்ட். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற ஏதாவது வீட்டுக்கு கொடுத்துக்குவாங்க, இல்லை வேறு ஏதாவது சிட்டி கொடுத்துக்குவாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம காசு கொடுத்து போட்ட அந்த பேனல், ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி, வேஸ்ட் ஆகக்கூடிய எனர்ஜி, எக்ஸஸ் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து வெளியில் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை தான் வந்து ரோவன் ரிவர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸஸ் ஆகக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் செல் பண்ணிக்க முடியும், அடுத்த கஸ்டமருக்கு செல் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரிட்டுங்கிறது வந்து பிளாக் செயின் கூட கனெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து மெஷர் பண்ணிக்கும். ஸோ அது அடுத்தவங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி போகுதோ அதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் ஒரு வீடியோ காட்டுறேன். சிம்பிளாக வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. Rooftop solar has never been a more popular choice for homeowners looking to set home generated work. Called a smart miner, Rowan blockchain. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், இந்த பேனல்ஸை வந்து உங்கள் வீட்டில் போட்டுக்குவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்வளோ எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து பர் டே கன்சியூம் பண்ணுச்சு, அதேமாதிரி பர் டே வந்து எவ்வளோ ஜென்ரேட் ஆச்சு, எவ்வளோ வந்து வெளியில் போகுது அப்படிங்கிறது பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து பிளாக் செயினில் கனெக்டாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியில் வந்து அந்த எவ்வளோ எனர்ஜி வந்து நீங்கள் கொடுத்தீங்களோ அதுக்கு உண்டான ஃபீயை கொடுத்துருவாங்க. Installation, counting the energy your rooftop solar produces. The Rowan blockchain requires you to generate 1 kilowatt hours of renewable energy to validate transactions on its chain. And when you do, you get paid. ஸோ இதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரினியூவபிள் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் செயினில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த டிவைஸு. ஓகே, ஸ்மார்ட் மைனர் அப்படிங்கிறது அது வந்து நம்ம வீட்டில் வந்து அது போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த பேனலை இன்ஸ்டால் பண்ணுறக்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 1 hour தான் ஆகும். நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டினீங்கன்னா கூட இந்த மாதிரி எனர்ஜி வந்து நம்ம இந்தியாவில் எது அப்ரூவ்டு வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் போய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோவன் எனர்ஜி பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது யூகே சைடில் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சென்ட்ரலைஸ்டு ஆக்சுவலாக. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். நீங்கள் அவுட் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 minutes எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ ரோவன் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்விரான்மெண்ட்டை மாசு ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோலார் பக்கம் வராங்க. ஓகே, அதெல்லாமே ஓகே. ஆனால் பிளாக் செயினுக்குள்ளே எதுக்காக என்ட்ரு ஆகுறாங்க அப்படிங்கிறது அவங்க ஒரு கிளியராக வந்து ஒரு 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 விஷனே வந்து அந்தளவுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா இது பிளாக் செயின் டெக்னாலஜி கிடையாது, இது எனர்ஜி செக்டார், எனர்ஜி ரிலேட்டடான ப்ராஜெக்ட். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறாங்க எனர்ஜி செக்டரில் என்ன பண்ணுறாங்க, அந்த சோலார் பேனலை வந்து எப்படி வீட்டுக்கு கொடுத்து எப்படி வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க, அதுக்கு எப்படி பிளாக் செயின் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டேட்டாவை வந்து ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் இந்த ரிவார்ட்ஸை வந்து ரான் காயினாகவும் கொடுக்குறாங்க, இல்லை யூகே பவுண்டாகவும் வந்து அவங்க இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, யூரோவாகவும் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், பேபால் அக்கௌண்ட்டுக்கே வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த இதுக்குள்ளே சைன்அப் பண்ணி போனீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த டோக்கனை க்ரியேட் பண்ணவே தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து ரிவார்ட்ஸை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து டாலர்லையாவோ யூரோலையோ கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ அவங்க மறுபடியும் வந்து தனியாக ஒரு ரோவன் ஒரு காயினை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பிளாக் செயின் க்ரியேட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஏன் அந்தளவுக்கு தெரியல. மோஸ்ட்லி இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லலை, ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லலை, மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டாக தான் இவங்க பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நான் அதுக்கு அந்தளவுக்கு நான் வந்து உள்ளே என்ட்ரு ஆகலை. ஸோ அதை தாண்டி இங்கே டோக்கனாமிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 545 மில்லியன் தான் வந்து அவங்க வச்சுருக்காங்க. டோட்டல் சப்ளையும் அதான் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 மில்லியன் வந்து வெளியில் வந்திருக்கு, 300 மில்லியன் வெளியில் வரணும். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 40% தான் வந்து டோக்கன் சப்ளை வெளியில் வந்திருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து ஃபியூ கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்னர்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா இஏசி குரூப் இன் தி யூகே. இவங்க யார் அப்படின்னா யூகே ரீஜியனில் லைசன்ஸ்டு வாங்கிட்டு இந்த மாதிரி சோலார் பேனலை வந்து பண்ணி கொடுக்குறவங்க. ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணி ரோவன் எனர்ஜி வந்து பிளாக் செயின் மூலமாக கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப க்ளீனாக இருக்குது ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே இருக்குது. ஸோ அது நீங்கள் வெப்சைட்டில் போனாவே தெரியும். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மோட்டிவ் இதே மாதிரி தான் வந்து டைவனும் எனர்ஜி வெப் டோக்கனும் பண்ணுறாங்க. ஆனால் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணுறாங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இதே எனர்ஜி வெப் டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் மாதிரியே ப்ரூஃப் ஆஃப் அத்தாரிட்டிங்கிற ஒரு இது கன்சன்ஸ் மெக்கானிசம் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வந்து உங்களுக்கு இதாக சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் கொஞ்சம் பேக் போய்க்கிறேன். ஸோ இப்போ பவர் சோர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, பவர் கிரிட்னு என்னன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஓகேவா, பவர் சோர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே பவர் பிளான்ட் கிடையாது, பவர் பேனல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ எனர்ஜி வெப் டோக்கன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
இந்த ஆக்சுவலாக வந்து இங்கே வரக்கூடிய அதாவது ஜென்ரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அதாவது எவ்வளோ பவர் வந்து ஜென்ரேட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து இந்த பவர் கிரிட் வந்து கால்குலேட் பண்ணும் கரெக்டுங்களா. ஸோ இதை வந்து என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிளாக் செயின் எனர்ஜி வெப் டோக்கனுங்கிற பிளாக் செயின் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மைனிங் சிஸ்டம் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் எனர்ஜியை கொடுத்து மைன் பண்ணுவீங்க நோடு கூட கனெக்ட் பண்ணி கரெக்டாக. ஸோ இங்கே ஆல்ரெடி பவர் பேனல் வச்சு நீங்கள் வந்து இருக்கிறது வந்து ஜென்ரேட் பண்ணுறது வந்து மிச்சமாக எக்ஸஸ் ஆகக்கூடியதை வந்து பற்றி பார்த்தீங்க அப்படின்னா மைனிங் பண்ணுற மாதிரி. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸஸ் ஆகுதோ அது வந்து மைனிங்க்கு போகிற மாதிரி. ஸோ அதுக்குண்டான ரிவார்ட்ஸை வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, பட் மோஸ்ட்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பவரை வந்து எனர்ஜியை வந்து என்ன எடுத்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்காயின் மைனிங்காக எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டெஸ்லா கம்பெனி வந்து ரீசெண்டாக வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பிட்காயினோட பேமெண்ட் சிஸ்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் நாங்கள் அப்ரூவ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஃபாசில் ஃபியூலுங்கிறதுனால எங்களோட டெஸ்லாவோட கோலே வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. என்ன அவங்கன்னா டெஸ்லா கார் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொடுக்குற காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் என்ஜின் வந்து புகையை விட்டு மாஸ் பண்ணுது என்விரான்மெண்ட்டு அப்படிங்கிறது தான் அவங்களோட கோலே வந்து இவி வெஹிக்கிளுக்கு மூவ் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது பிட்காயினை பேமெண்ட்டாக கொண்டு வந்தோம் அப்படின்னா பிட்காயினோட மோர் தென் 75% பீப்புள் வந்து மைனிங் பண்ணுறவங்க எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரேட்டர் சிஸ்டத்தை வந்து ஃபாசில் ஃபியூலை வச்சு பண்ணுறதா ஜென்ரேட் பண்ணி பண்ணுறாங்க. அதாவது டீசல், க்ரூட் ஆயில், கோல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி தான் பவர் கொடுத்து தான் வந்து மைனிங் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அது அவங்க சிஸ்டத்துக்கே வந்து எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பேமெண்ட் சிஸ்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணாங்க டெஸ்லா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிட்காயினோட 75% வந்து உங்களுக்கு வந்து ஃபாசில் ஃபியூலாக வச்சு பண்ணுறதுனால கார்பன் ஃப்ரீ வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதிலிருந்து வரக்கூடிய எக்ஸசைஸ் ஜென்ரேட் ஆகி வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை வந்து பிட்காயின் மைனிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதாகவும் அந்த பிட்காயின் மைனிங் வந்து இவங்க மட்டும் தனியாக பண்ணுற மாதிரி கிடையாது, யாரெல்லாம் இவங்க கூட கனெக்ட் பண்ணுறாங்களோ அதாவது மைனிங் சிஸ்டம் ஆகட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி பேனல் வந்து ப்ரொவைடர் ஆகட்டும் சோர்ஸ் ப்ரொவைடரில் இருப்பாங்கள்ல ப்ரைவேட்டாக வந்து ஸோ அவங்கெல்லாம் வந்து இவங்க கூட கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து கால்குலேட் பண்ணி பிட்காயின் மைனிங் எல்லாமே கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு தனித்தனியாக வந்து பிரித்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் கோடாக வந்து கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டோக்கால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி வெப் டோக்கன். ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே எனர்ஜி வெப் டோக்கனோட வந்து டோக்கன் ப்ளஸ் பிளாக் செயின் இதெல்லாம் வந்து தேவையா அப்படின்னா ஆப்வியஸாக தேவைப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து மைனிங் அப்படிங்கிற கான்செப்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸஸ் எனர்ஜியை வச்சு மைன் பண்ணுற கான்செப்ட், அதாவது ப்ரூஃப் ஆஃப் அத்தாரிட்டி அப்படிங்கிறது POA அப்படின்னு வச்சுருக்காங்க. ப்ளஸ் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது கூட யாரெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி சோர்ஸில் இருந்து கொண்டு வராங்க, அதாவது கார்பன் ஃப்ரீயான சோர்ஸில் இருந்து தான் அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் வந்து இவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் எனர்ஜியை வந்து பிட்காயின் மைனிங் பண்ணுற மூலமாக பிட்காயினுக்கு வந்து இத்தனை நாளாக வந்து பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதையும் நாங்கள் இது வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து எனர்ஜி வெப் டோக்கன் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் உள்ளே போய் படிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். க்ரீன் ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிறது அதான் வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது அதான் எக்ஸிக்யூட்டிங் காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் லாஜிக். அதாவது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து கார்பன் ஃப்ரீயாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்க அப்படின்னா மிங்கிள் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய கம்பெனிஸையுமே வந்து நாங்கள் ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணி அது வந்து கார்பன் ஃப்ரீ அப்படின்னு தான் நாங்கள் வந்து ஆத்தரைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அசெட் மேனேஜ்மெண்ட் இதுதான் வந்து ஒரு வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட். அதுதான் நான் சொன்ன மாதிரி ரோவன் எனர்ஜியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு மேலே வந்து எனர்ஜி வெப் டோக்கனில் POA மெக்கானிசமில் அவங்க வந்து எப்படி கால்குலேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க ஓப்பன் சோர்ஸாக வச்சு இது எல்லாமே கால்குலேட் பண்ணி ப்ராப்பராக வந்து இந்த பிட்காயின் மைனிங் ஆகட்டும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், EV காருக்கு வந்து சார்ஜிங்க்கு ஆகட்டும் அந்த வந்து எப்படி வந்து ரீயூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட ஜாயின் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடிய அத்தனை கம்பெனியுமே வந்து கார்பன் ஃப்ரீ கம்பெனியாக தான் இருக்கணும், அதாவது வந்து ரெடியூஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிற ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் தான் வந்து நாங்கள் டைப் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான இது என்ன பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி வெப் டோக்கனை பொறுத்த வரைக்கும் Polkadotல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜ் பார்ட்னர்ஷிப், அதாவது பவர் ஷெல் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜினாயின் காயின், அப்புறம் EDF, அப்புறம் ஈயான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டரி கம்பெனி, அவங்க தான் வந்து டெஸ்லாக்கே வந்து டைப்பில் இருக்காங்க. ஸோ வோடாஃபோன் நெட்வொர்க், ஹியூஜ் பார்ட்னர்ஷிப். ஃபோட்டான் பற்றி உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் ஃபைல் காயின், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
எனர்ஜி வெப் டோக்கன் கூட பார்ட்னர்ஸில் இருக்காங்க. ஸோ நான் EWT டோக்கனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் எனர்ஜி டோக்கன் சொல்லுவேன். ஆனால் ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டை1 தான் எனக்கு பிடிச்சிருக்கு. டை1 தான் வந்து ஃபஸ்ட்டு. ஆனால் ரோட் மேப் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் வச்சு பார்க்கும்போது எனர்ஜி வெப் டோக்கன் தான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் எதை வச்சு நீங்கள் வந்து பிக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது அது உங்களோட விருப்பம். அதே மாதிரி எனர்ஜி வெப் டோக்கனோட டோக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 பில்லியன், நாட் 1 பில்லியன், 100 மில்லியன் தான் இவங்களோட சப்ளை. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 48% வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்னை வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு வந்து இது டவுனில் தான் இருக்குது. கண்டிப்பாக எனர்ஜி வெப் டோக்கன் வந்து நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணிக்கலாம். $3 கண்டிப்பாக பை பண்ணிக்கலாம். நான் டீப்பாக வந்து சொல்லணும், இண்டிவிஜுவலாக ஒரு டோக்கன், அதாவது வீடியோ வந்து இண்டிவிஜுவலாக போட்டிருந்தேன் அப்படின்னா நான் வந்து இன்னும் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். பட் 3 டோக்கனையுமே வந்து ஒரு வீடியோவில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் தேவையான அளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ டை1 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நோக்கி போகிறாங்க. டீசென்ட்ரலைஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். பிட்காயின் விசஸ் கியூபிக், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பிட்காயின் L2s அப்படின்னு சொல்லி அது பார்க்காதவங்க இருந்தால் பார்த்துக்குங்க, அது உங்களுக்கு புரியும் டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இவங்களோட கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோல் சிஸ்டமே வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த 2050 வந்து கார்பன் ஃப்ரீ எனர்ஜி வந்து நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஃபுட் பிரிண்ட்டை வந்து நம்ம டச் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த யூஸ் பண்ணக்கூடிய பிளாக் செயின் டெக்னாலஜி ஆகட்டும், சிஸ்டம் ஆகட்டும், இது மட்டுமே வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருந்தால் பத்தாது. பவர் கிரிட்டுமே வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும். யார் ப்ரொவைட் பண்ணுறாங்களுமே அவங்களுமே வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இங்கே பவர் கிரிட் மோஸ்ட்லி என்னவா இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேனல் கொடுக்குறவங்க வந்து ஒரு கம்பெனியாக இருப்பாங்க. இந்த பவர் கிரிட் மெயின்டைன் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி அவங்களா இருப்பாங்க. பட் அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த பேனல் சப்ளை பண்ணக்கூடியவங்களும் வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ அவங்களோட இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஒயிட் பேப்பருக்கு போனீங்க அப்படின்னாவே அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அப்ஸ்ட்ராக்டில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2050 இந்த வேர்ல்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதோ அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து இவங்களோட கோலாக வச்சுருக்காங்க. கரண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீகார்பனைசேஷன் நோக்கி போக மாட்டேங்கிறாங்க. ஸோ நாம் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜீரோக்கு வந்து போய் ஆகணும், அது ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதா வந்து அவங்க சொல்கிறாங்க. அது ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. அதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெடியூஸ் த கார்பன் ஃபுட் பிரிண்ட் காஸ்டு பை தி எனர்ஜி செக்டார். ஓகேங்களா? அரௌண்ட் த வேர்ல்டு. ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய அத்தனை செக்டாருமே வந்து அவங்க மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு சொல்ல வரேன்னா, அதை இந்த கம்பெனிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களே பேனல்ஸ், பவர் பிளான்ஸ், EV, அதாவது EV வெஹிக்கிளுக்கு சார்ஜ் பண்ணக்கூடியதாகட்டும், எல்லா கம்பெனிஸுமே வந்து, அதாவது யூட்டிலிட்டி கம்பெனிஸுமே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும். நாட் ஓன்லி இண்டிவிஜுவல் ஹோம், அதாவது ஹோமில் வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸுக்கு மட்டும் எலக்ட்ரிசிட்டி வந்து டீசென்ட்ரலைஸ்டாக பண்ணால் பத்தாது. அதாவது சோலார் பேனலை வச்சு உங்களுக்கு வந்து கார்பன் ஃப்ரீயாக பண்ண பத்தாது. கம்பெனிஸ் யூஸ் பண்ணக்கூடிய, இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய, பவர் பிளான்ட் வச்சு பண்ணக்கூடிய சிஸ்டத்தையுமே வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத மெயினாக அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அது இன்சென்டிவ் இப்போ வச்சு ரீட்டைல் கன்சியூமர்ஸில் வந்து ரிவார்டு இதெல்லாம் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ரெடியூஸ் பேரியர்ஸ் டு என்ட்ரி ஃபார் ரீட்டைல் யூசர்ஸ். ஓகே, அதை நான் சொன்னேன். ரீட்டைல் யூசர்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு, சோலார் பேனல் வச்சு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் அண்ட் இன்சென்டிவைஸ்டு அப்படின்னா அதான் வந்து இவங்க ஒரு ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க. ஓகே, அந்த ப்ராஜெக்டை வச்சு ஈஸியாக வந்து பிளாக் செயின் மூலமாக வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷனல் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பிளாக் செயின் மூலமாக கனெக்ட் பண்ணனால இந்த கவர்மெண்ட் வந்து மேனேஜ் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது, வேலிடேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் செயினே வந்து பார்த்துக்கும். அப்படிங்கும்போது பேப்பர் ஒர்க் இல்லாமல் ஸ்மார்ட் கான்ட்ராக்டாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதனால் வந்து ஃபீ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவைட் மோர் ஃபண்ட் ரைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சப்ளையர்ஸ் கொடுக்குறாங்கல்ல, கிரிட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் வராங்கல்ல, ஸோ அந்தந்த கண்ட்ரிக்கு ஒவ்வொரு கிரிட் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டை1க்கு மேலே பில்டு பண்ண போகும்போது அவங்க தனியாக டோக்கன் க்ரியேட் பண்ணி அவங்க தனியாக வந்து வளர முடியும். ப்ளஸ் அவங்க டீசென்ட்ரலைஸ்டாக இருக்க முடியும். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், வேலிடேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் விசிபிலிட்டி ஃபார் எவ்ரி ஒன் வைல் என்ஹான்சிங் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி.
ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டேட்டாவை வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் பிளாக் செயினில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா டேட்டாவும் வந்து நாங்கள் ஓப்பனாக வச்சுருவோம், பப்ளிக்காக தான் வச்சுருப்போம். ஸோ யார் வேணாலும் போய் பார்க்கலாம், எவ்வளோ இந்த கண்ட்ரி எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது, இண்டிவிஜுவல் கம்பெனி வந்து எவ்வளோ இண்டிவிஜுவலாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லாபம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதனால் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்களுமே வந்து ஓப்பன் சோர்ஸாக தான் வைக்க போகிறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஸோ இந்த அளவுக்கு வந்து டைவன் ப்ரோட்டோகால் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட 3 ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒயிட் பேப்பர் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். ஒடிசி அப்படிங்கிறது தான் வந்து பிளாக் செயின். ஓரியன் அப்படிங்கிறது இந்த நெட்வொர்க், அதாவது எப்படி ரோவன் எனர்ஜியில் வந்து ஸ்மார்ட் மைண்டுன்னு சொல்லி சொன்னாங்க, அது வந்து ஓரியான்ங்கிற ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ். ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நெப்ரா அப்படிங்கிறது அந்த ஹோல் சிஸ்டம் எப்படி வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஒடிசி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. நான் சொன்னேன் வந்து ஆல்ரெடி வந்து ட்விட்டரில் போட்டிருப்பேன், do you know what is ஒடிசி அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு பிளாக் செயின் L1 லேயர் இவிஎம் ஃபோக்காக எடுத்து பண்ணியிருக்காங்க, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவாக்ஸோட ஸ்கேலபிலிட்டி கான்செப்டை மோஸ்ட்லி வந்து காப்பி பண்ணியிருக்காங்க. இது வந்து L2 ஃபோக், அதாவது எதுலேருந்து எடுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து அவாக்ஸ்லேருந்து சைட் செயின் மாதிரி தான் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 7K TPS கொடுக்க முடியும், 7000 தான் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும், இந்த 3 ப்ராஜெக்ட்டுமே வந்து பிளாக் செயின் கான்செப்டில் அதை ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இங்கே வந்து டிபிஎஸ் ஆகட்டும், ஸ்டோரேஜ் ஆகட்டும், பிளாக் ஸ்பீட் ஆகட்டும், ஃபைனாலிட்டி ஆகட்டும், இதெல்லாம் வந்து இங்கே மேட்ரு கிடையாது. ஸோ இவங்க வந்து எப்படி வந்து டீசென்ட்ரலைஸ்டாக வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து எனர்ஜி வெப் டோக்கன் விட டைவான் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன் அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு கான்செப்டை நோக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போகிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து மெயின்நெட் கம்மிங். மெயின்நெட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, அதுதான் அந்த ஒடிசி அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ஸ். அதை ஆல்ரெடி காமிச்சேன். ஓரியான் அண்ட் நெப்ரா. ஓரியான் நான் ஃபைனலாக வரேன், ஏன் அப்படின்னா அது ஒரு நெட்வொர்க் ரிலேட்டடு. ஸோ ஸ்பேஸ் எக்ஸோட ப்ராடக்ட் ஸ்டார்லிங்க் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்க வந்து டெஸ்லாக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் வந்து அவங்க வந்து கன்சியூம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, எதுவும் டைப்லாம் இன்னும் பண்ண கிடையாது. ஸோ இது ஃபியூச்சரில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட்னு அப்படி சொல்கிறேன். நெப்ரா பற்றி சொல்லணும்னா, நெப்ரா தான் ஹோல் சிஸ்டம், டைவானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹோல் சிஸ்டமே இதுதான். அதாவது நெப்ரா பவர்டு பை டைவான். நெப்ரா ஸ்கை அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எர்த்தை வந்து மூன், நிலா, எர்த்து ப்ளஸ் க்ரீன் ப்ளஸ் ப்ளூ இதில் பார்க்கக்கூடிய வியூவை தான் வந்து நெப்ரா ஸ்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேம் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா இதை வந்து க்ரீனாகவும் இருக்கணும், டீசென்ட்ரலைஸ்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிரிட் ஆப்ரேட்டர்னா என்ன, பவர் சப்ளையர்னா பவர் கன்சியூமர்னா நம்ம, பவர் சப்ளையர்னா ஒன்றும் கிடையாது, அந்த பேனல் சோலார் பேனல் வச்சுருக்கிறவங்க. கிரிட் ஆப்ரேட்டர் தான் வந்து டைவான்னா டைவானே வந்து ஓனாகவும் வச்சுருப்பாங்க, ஆனால் வேர்ல்டுக்கு ஃபுல்லாக அவங்களாலேயே வந்து கிரிட் ஆப்ரேட்டர் கொடுக்க முடியாது. ஸோ இண்டிவிஜுவல் கண்ட்ரியில் இருந்து அவங்கவுங்க வந்து வரும்போது இது வந்து டீசென்ட்ரலைஸ்டாக வச்சு அவங்க வேலிடேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் 3 டாபிக். ஓகே, ஸோ பவர் சப்ளை. இப்போ கிரிட் ஆப்ரேட்டருமே வந்து ரெனியூவபிள் எனர்ஜியை பண்ணி ப்ரொடக்ட் பண்ணி ஏர்ன் ரிவார்ட்ஸ் பண்ண முடியும். கன்சியூமர் பண்ண நம்மளே மாதிரி ஹோமில் வந்து கன்சியூம் பண்ணுறோம்ல, நம்ம கன்சியூமர் அவங்களுமே வந்து ஆப்ரேட்டர் நோடு வித் ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் ஏர்ன் ரிவார்ட்ஸ், இவங்க 2 பேருமே வந்து ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நெப்ரா. ஸோ நெப்ராவோட வந்து ஒர்க்கிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண அதே இதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பில்ல, அதே தான் கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் காமிச்ச அதே இதுதான். ஸோ இங்கே எப்படி ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, இது எல்லாமே இந்த ரீட் ரைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் தான் பண்ணுவாங்க. அந்த இன்டர்நெட்டுக்கு தேவையான இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை வந்து ஸ்டார்லிங்க்லேருந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ப்ராடக்டை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸ்பேஸ் எக்ஸுக்குடைய ப்ராடக்ட் ஸ்டார்லிங்கை ஒரு பிளாக் செயின் ப்ராஜெக்டாக கன்சியூம் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது டைவான் மட்டும்தான். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வை டு யூ ப்ரிஃபர் டு யூஸ் ஸ்டார்லிங்க் ஃபார் திஸ் சொல்லிட்டாங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் செயின் டு யூஸ் த ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராடக்ட் அண்ட் பவர் அவர் பிளாக் செயின் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ஸ்டார்லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மூல முடுக்குக்கெல்லாம் வந்து இன்டர்நெட்டை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது அவங்களோட கோல். ஆனால் இந்தியாவில் வந்து ஸ்டார்லிங்க் கிடையாது. ஓகேங்களா, இன்னும் வந்து ஆத்தரைஸ்டோ லைசன்ஸ்டோ வாங்கல. ஸோ அதனால் டைவான் ப்ராஜெக்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக இந்தியாவுக்கு வர முடியாது. பட் ஜெர்மனி, UK, US இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி திங் வந்து ஸ்டார்லிங்க் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீனுக்கும் கூட அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வி ஆல்சோ ஷேர் டெஸ்லாஸ் விசன்ஸ் ஃபார் எ கிரீன் கிரிப்டோ கரன்சி தட் இஸ் பவர்டு பை ரெனியூவல் எனர்ஜி. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெஸ்லாக்கு வந்து நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். டெஸ்லாவோட பேமெண்ட் சிஸ்டத்துக்கு வந்து கிரிப்டோ கரன்சி வந்து யூஸ் பண்ண போகிறாங்க லேட்டஸ்ட் ஃபியூச்சரில். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிரிப்டோ கரன்சி மேபி பிட்காயினாக இருந்தாலும் டோஜா இருந்தாலுமே அதுக்கு மைண்ட் பண்ணக்கூடிய எனர்ஜியை வந்து டைமண்ட்லேருந்து தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் டைப் பண்ணலை, பட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, என்ன ப்ராடக்ட் ஏன் இவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டார்லிங்க் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குமே ஒரு பேமெண்ட் கொடுத்து தான் வந்து இவங்க வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போகும்போது இவ்வளோ இதுக்கு போகணும், ஸ்டார்லிங்க் அளவுக்கு போகணும் அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு டீசென்ட்ரலைஸ்டை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்துங்க. இங்கே காமிச்சிருந்தேன். ஸோ இந்த ரீட் அண்ட் ரைட்டு, இந்த ஆப்ரேட்டரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பே பண்ணுறதாகட்டும், பிளாக் செயின் கூட கனெக்ட் பண்ணி ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறதாகட்டும், இல்லை வந்து உங்கள் ரெனியூவல் எனர்ஜி வந்து அடுத்த நோடுக்கு வந்து செல் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே வந்து நெட்வொர்க் மூலமாக தான் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த நெட்வொர்க்கும் கூட வந்து முடிஞ்ச அளவுக்கு டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும். ஸ்டார்லிங்க் வந்து 100% டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொல்ல வரல. பட் அவங்க மோஸ்ட்லி டெஸ்லா கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்காக தான் வந்து அது ஓப்பன் சோர்ஸ்டாக தான் வந்து ஸ்டார்லிங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் அது பண்ணுறதுக்கு உண்டான சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதாவது ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி ஒர்க் ஆகிற மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கான்செப்டே வந்து மூல முடுக்குக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத கான்செப்ட் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து டைவனுக்கு வந்து அந்த ஸ்டார்லிங்க் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் ஓரியன் அப்படிங்கிறது நான் சொன்னேன். ஸோ நெப்ராங்கிறது ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெப்ராங்கிறது இந்த ஹோல் சிஸ்டமே. ஸோ இந்த ஹோல் சிஸ்டமே வந்து நெப்ரா தான். எப்படி வந்து இந்த கிரிட் ஆப்ரேட்டர் வந்து பிளாக் செயின் கூட ரீட் ரைட் ஏபிஐ கேட்வே மூலமாக இந்த ஏபிஐ தான் இவங்க கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த அது பிளாக் செயினே உங்களுக்கு வச்சுருக்காங்க, டைவான் பிளாக் செயின். ஸோ இந்த கிரிட் ஆப்ரேட்டர் வந்து இது கூட கம்யூனிகேட் பண்ணி எப்படி வந்து எக்ஸஸ் ஆகக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து கண்டுபிடிக்கிறது, எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்கிறதுங்கிறது கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் யாருக்கு எவ்வளோ வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்கணும், ஆப்ரேட்டருக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும், சப்ளையருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமாக அவங்க வந்து டிஃபைன் பண்ண போகிறாங்க. ஸோ எனர்ஜி வெப் டோக்கனை விட இவங்க வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கிறதுனால அதனால நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு புரிஞ்சு பேசுகிறாங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா இவங்க பேசுகிறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஆர்டபிள்யூஎன் காயினையுமே வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆர்டபிள்யூஎன் வந்து ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க வந்து சிம்பிள் அண்ட் நீட், வெரி நீட். ஆனால் அவங்க சென்ட்ரலைஸ்டாக இருக்காங்க. எனர்ஜி வெப் டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸாக இருக்காங்க. டைவன் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி டீசென்ட்ரலைஸ்டாக இருக்காங்க. அதாவது ஓப்பன் சோர்ஸ் ப்ளஸ் டீசென்ட்ரலைஸ்டாக இருக்காங்க. ஸோ அதனால் நான் ப்ராஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது நான் டைவன்னு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு ப்ளஸ்ட்டு ரேங்க்குக்கு நான் கொடுத்தேன், எனர்ஜி வெப் டோக்கன் 2. ஆனால் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டைவனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஐபிசி சோலார், க்ரீன் எனர்ஜி, ஜிஎம்பிஹெச் இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இவங்க க்ரீன் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா கிரிட்டும் பேனலும், அதாவது சோலார் பேனலும் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. ஐபிசி சோலார் பார்த்திங்கன்னா சோலார் பேனல் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த பவர் சப்ளையர்ஸ், பவர் கிரிட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? இந்த 2 பேருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூ கம்பெனிஸ் கூட, இந்த மாதிரி ஃபியூ கம்பெனிஸ் கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அது போக நெட்வொர்க் கூடயுமே வந்து நிறைய வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ டைவனில் இன்னொன்று என்ன மெயினாக பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் சப்ளை வந்து 10 பில்லியன். அதில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 9 பில்லியனுக்கு வெளியில் வந்துருச்சு சர்க்குலேட்டிங் சப்ளையில். ஸோ இது 9 பில்லியனாக இருக்கிறதுனால இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து $100, $1000 நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ மேபி $0.1 இது வந்து டச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆர்எல் $0.05 கூட போகலாம். ஓகே, இங்கிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 20x ஈஸியாக வந்து டைவன் பண்ணிடும். பட் எனர்ஜி வெப் டோக்கனும் அதே மாதிரி தான் 10 to 20x ஈஸியாக பண்ணும். ஸோ எனர்ஜி வெப் டோக்கனும் பார்த்திங்க அப்படின்னா கம்மியான சப்ளையில் தான் இருக்குது. ஓகே, ஆனால் எனர்ஜி வெப் டோக்கன் வந்து $100 போகிறக்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணி பார்த்துக்கலாம். ஃபுல்லி டைலூட்டட் வேல்யூவேஷன் பார்த்திங்க அப்படின்னா 37 மில்லியனில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்பவுமே வந்து பொட்டென்ஷியலாக, அதாவது ரொம்ப லோ கேப்பாக இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான். நான் வந்து தியரிட்டிக்கலாக தான் இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்லம். தேங்க்ஸ்.